இல்ல எப்படி நேற்று போடுறான் ஒரு இளவரசு மண்ண நாக்குமா இந்த பொண்ணு நான் வில்லா வேலைக்குலாம் இந்த பொண்ணு ஆப்பரா ஆடி ஆப்பரா ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இலவசம் கொடுக்குறேன் பொண்ணு இல்லன்னா உடம்பெல்லாம் புல்லு அந்த மண்ணினே நீ மன்னிச்சு விட்டாங்க அப்படியா ஒரு நாட்டுக்கு அரசு இல்லையா நானே வேலைக்கு முடியல வில்ல யாரும் ஆகிறதுல பொண்ணு நம்மளுக்கு தான் நீ வில்ல வரைக்கிறதுக்கு நீ வச்சியா ஒரு மயிர ஆகிறதுல உனக்கு கையில ஆகிறது பொண்ணு எனக்கு தான் தம்பியா உனக்கு பல பொண்ணுக்கலாம் இந்த பொண்ணு ஆகாது தம்பியா நான் ஆகுறான் நான் வளைக்குதா நானே வளைக்கிறப்பா ஆறு இல்ல உனக்கு மன்னிப்பு ஆண்டு வரக்கூடிய நீ நான் எது பேசுற வாக்கா வளையப்பா நீப்பா தெரியாது குந்தியவத்தில் பிறக்க பிள்ளைதான் இந்த வில்லை வளைக்க பிள்ளை ஆக்கால் செய்திருக்கின்றன அவன் கடல் வில்லை வளைத்தான் வில்லை வளைத்து ராணித்தை போட்டு தனித்து சாத்தாவே ஆண்டவர் பார்த்தார் வில்லை கடல் வளைத்து பாஞ்சலை வரவழைத்தால் போர் மகா போறது நடக்காது என்று சொல்லி மேலே சுண்டியலை அவதாரம் எடுத்து நாணயத்தை கழித்தார் ஆண்டவர் கர்ணத்தை விளங்க இருக்கார் அவரே எழுதி பேசுவார் ஆனால் ஐயா நான் வில்லை வளைக்கிற பொழுது நான் அறிந்து விட்டது அதனால் மறுபடியும் எனக்கு வில்லை வளைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு முறை கொண்டு மறுமுறை கிடையாது அப்படியா ஆனால் துஷ்டனே இந்த வில்லை இந்த கர்ண மகாராஜரை அழைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் தேவர் மூவர்களாலும் ஜோதி ஜெகமான கத்துக்குட்டி கவிப்பாடி யாரும் ஒருவனாலும் அரசர்களாலும் யாராலுமே இந்த வில்லை வளைக்க முடியாது நானே வளைக்காவிட்டால் இதை யாருமே வளைக்க முடியாது இந்த பாஞ்சாலி கெட்டவள் கெட்டவளே அப்படியா ஆமா யாரும் வளைக்க முடியாது அது கெட்டா மயிராசி நான் கூட்டு போய்க்கிறேன் போ அந்த நாலாள் சூட்டு வில்லை ஒரு நாள் சொத்து போன்னு அந்தாங்க அப்படியே சிரிச்சு மாமா போய் பாரு இந்த வில்ல நான் வளைச்சிருவேன் இருந்த போதும் அந்த பெண் வந்து எனக்கு மகதான் அதனால முறையில வந்தான் பார்த்து போய் உங்களுக்கு பெருமை தெரியாது எத்தனை வைத்தாலும் நான் வளைக்க விட்டார் அவமான நேரம் எத்தனை இடத்துல வளைத்தாலும் அதனால் நிகழ்ச்சி கிடையாது முகழ்ச்சி கிடையாது 55 நோட்டுக்கு இளவரசனான் இந்த வில்லை நான் வளைக்க விட்டால் எனக்கு அவமானம் வில்லை வளைப்பே வாந்தளிய திருமணம் செய்து எல்லாரும் முடியாதான் இவன் அடக்க முடியும் ஆகட்டும்
இந்த வில்லானது எப்படி இருக்கிறது? இந்த ஓங்கிய வில்ல சாங்கியவனுக்கு அனைத்து நாட்டு 55 நாட்டு அரசுகள் சூழ்ந்திருக்கிறார்கள். தருவாயில் கை தட்டி நகைக்கிறாயே, நீ சீர்த்ததாக நினைப்பாரா அல்லது நான் சீர்த்ததாக நினைப்பாரா? இது தவறு இல்லையா? தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட இழிவான செயல் எப்போதுமே செய்யக்கூடாது. ஆகட்டும் ஆகட்டும். மாமா மருமகனே துரியோதனா, வாங்க. யா பந்து எழுப்பு. எழு. ஏமாமா யாருன்னா பார்த்தாங்களா? ஒரே ஒரு ஆள் நம்மள பார்க்கல. மீசில மண்ணு வச்சுக்கிறான்னு பாரு. இல்லையே, தொச்சிட்டா போயிடுது. நல்லா எழுப்பிய நீ. எழு. மாமா இந்த ராஜராஜர்கள் சூழ்நிலைக்கு தவற நிலைமா